போயிட்டு என்ன பறிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு அதோட மருத்துவ குணங்களையும் பற்றி பார்த்துட்டு அந்த மூலிகையை வச்சு நம்ம எந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது வந்து முடக்கற்றான் கீரை அப்படின்ற ஒரு மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க போயிட்டு அந்த முடக்கற்றான் செடியை போய் பார்ப்போம். பாருங்கள், இப்போ முடக்கற்றான் செடிக்கிட்ட வந்துட்டோம். இதே முடக்கற்றான் செடி. இந்த மலைகளில் வந்து நிறையவே இந்த முடக்கற்றான் செடி இருக்குங்க. முடக்கற்றான் செடி வந்து கொஞ்சம் பாருங்கள், இந்த கொடியில் தான் காய்க்கும். இந்த பூ பாருங்கள் எப்படி இருக்கும். அதோட காய்கள் வந்து எல்லாரும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இந்த காய் வந்து பாருங்கள் 3 சைடுமே வந்து இதய வடிவத்தில் இருக்கும். இதய வடிவத்தில் இருக்கிறதுனால இந்த காயை வந்து நம்ம சூப்பு வச்சு குடிக்கும்போது இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இது 3 வந்து பாருங்கள் 3 விதைகள் இருக்கும். இது வந்து நரம்பு பிரச்சனைகள் அனைத்துக்குமே வந்து இந்த கீரை வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த விதைகளை எடுத்து நீங்கள் வீட்டில் போட்டு விட்டால் கூட தொட்டியில் போட்டு விட்டாலே வளர்ந்துடும். கொடி மாதிரி மேலே வரைக்கும் போயிடும், முல்லை கொடி மாதிரி. நீங்கள் இதை போட்டு கூட வீட்டில் கீரைக்கு பொரித்து சாப்பிட்லாம், தோசை சுட்டு சாப்பிட்லாம், ரசம் வச்சு சாப்பிட்லாம், எதை வேணாலும் நம்ம செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இது அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க இந்த கீரையில். இப்போ இந்த கீரைகளை நம்ம பறிச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம தேவையான அளவு முடக்கற்றான் கீரைகளை பறித்து முடிச்சிட்டோம். ஒரு கைப்பிடி அளவு மட்டும் நான் பறிச்சிருக்கேன். இதை போயிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி தோசை சுடலாம். வாங்க, இதை பாருங்கள், ஒரு கைப்பிடி இப்படி பிடிச்சும்போ ஒரு கைப்பிடி அளவு நான் பறிச்சிருக்கேன். வாங்க போய்ட்டுவோம். கீரையை வந்து நல்லா அலசிக்கலாம். அலசிட்டு இந்த காம்பு மாதிரி இருக்கிற அந்த குச்சியெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதை அரைச்சி கொடுக்கலாம். கீரையை நல்லா அலசி முடிச்சாச்சு. போய் அரைச்சிக்கணும். அந்த கீரையில் அள்ளி வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். அம்மியில் நீங்கள் மிக்ஸியில் கூட போட்டு அடிச்சுக்கோங்க. இது பாருங்கள், அரைக்கும்போது பிசு பிசுப்பாக ஒரு மெழுகு மாதிரி இருக்கும். இந்த கீரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பிசு பிசுன்னு இருக்கும். ஒரு மெழுகு தன்மையாக இருக்கும் பாருங்கள். வெண்டைக்காய் மாதிரி இருக்கும். வெண்டைக்காயை நம்ம வந்து பச்சை வெண்டைக்காய் அரைச்சி அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்க. அதனால தான் இது வந்து மொழிகளுக்கு மூட்டுகளுக்கு எல்லாம் போய் உள்ளே அந்த எலும்பு மஜ்ஜைகளில் போய் இந்த சத்து வந்து படிகிறதுனால எலும்புகள் தேய்மானத்தை தடுத்து மூளையில் வந்து இருக்கிற அந்த அடைப்பை கூட இது சரி பண்ணக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட இந்த கீரைங்க. இப்போ அரைச்சி முடிச்சாச்சு. நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். இந்த கீரைகளை பாருங்கள் எப்படி வளவளப்பு தன்மையோட இந்த கீரை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த இட்லி மாவு, தோசை மாவு, ஏதாவது ஒரு மாவை நம்ம அரைச்சி வச்ச அந்த கீரையோட விழுதுக்குள்ளே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கலக்கிக்கிட்டு இப்படி சாப்பிடும்போது கீரை வந்து இருக்கிறது வந்து தெரியாதுங்க. தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அடை தோசை மாதிரியும் சுட்டு சாப்பிட்லாம். தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இந்த மாதிரி மாவு மேலே வலுவழுப்பு தன்மையோடதே இருக்கும். நம்ம இந்த அளவு கலந்துக்கலாம். நம்ம தோசை மாவு ஊற்றுற பதத்துக்கு நம்ம கலந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம்.
தோசைக்கல்லை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த அளவு வெந்த உடனே நம்ம இன்னொரு சைடு பிரட்டி போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ தோசை வெந்துருச்சு. நம்ம தோசை எடுத்துக்குவோம். இன்னும் ஒரு 2 தோசை இருக்கிற மாவுகளை நம்ம ஊற்றிக்கலாம். முடக்கத்தான் தோசை சுட்டு வச்சுருக்கோம். எல்லா காய்களையும் போட்டு ஒரு குருமா மாதிரி வச்சுருக்கோம் சாப்பிட்றதுக்கு. இந்த முடக்கத்தான் தோசையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. வீட்டில் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வந்து ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தோசைங்க. இது எல்லோரும் நீங்கள் சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த தோசையை அந்த மாவை வந்து அரைச்சி இந்த மூலிகையை அரைச்சி உள்ளே ஊற்றி மாவுக்குள்ளே சுட்டு சாப்பிடும்போது நம்ம உடம்பில் இருக்கிற நரம்பு பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும். இந்த கீரையை பொரிச்சும் சாப்பிட்லாம். அடை தோசை மாதிரி இந்த கீரைகளை நறுக்கி போட்டும் நம்ம சாப்பிட்லாம். வாத நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது. வாத நோய்களை வந்து முற்றிலுமாகவே குணப்படுத்தக்கூடியது. அதுக்கு தான் முடக்கு அற்றான் அப்படின்னு சொல்லி இதுக்கு பெயர் வச்சுருக்காங்க முன்னோர்கள். முடங்கி போய் கிடைக்கின்ற கால் கை அனைத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க இது. இதை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தி ஒரு நோய் இல்லாத வாழ்க்கையை எல்லோரும் வாழலாம். தோசை நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குது. பொட்டுக்கடலை சட்னி மட்டுமே கூட வச்சு சாப்பிட்லாம். இது கூட வெங்காயம் கேரட்டெல்லாம் கூட போட்டு சாப்பிட்டா அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். நம்ம சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையலை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த தோசை இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.